பாதிக்கப்பட மாட்டாங்களா? எடப்பாடி அவர்கள் வந்து முதல்ல அவருடைய கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையே அவர் வந்து என்ன சரி பண்ணி முடிக்கல. மற்றவரை இது கண்டிப்பாக பதில் சொல்லணும். ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு உதவியாளர் இல்லை கூட இருக்கிற நண்பர்கள் அவருடைய ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம் 10 நிமிஷம். அது பக்கத்தில் இருக்கிற அதே தெருவில் இருக்கிற அவர் ஒரு 1 கிலோமீட்டருக்கு இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கும் திட்டங்கள் வந்து எந்த திட்டமும் ஒரு சில திட்டங்களில் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து அந்த திட்டங்களை மீண்டும் வந்து ஒரு புதுப்பிக்கும் போகிறது அதுக்கான ஒரு பணிகளில் சிறு மாறுதல்கள் நடக்கலாம். அதற்கும் இதற்கும் கம்பேர் பண்ணுறது வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு காலையில் அது 8 மணிக்கு 8:15 மணிக்கோ 8:30 மணிக்கோ முதல்வர் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் 5 நிமிஷம் ஃபங்க்ஷனுக்கு கலந்துட்டு வரதுக்கும் அது தனிப்பட்ட ஒரு நண்பர்கள் சொந்தத்தில் இருக்கவங்க சொந்தக்காரர்கள் நண்பர்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறதையும் கம்பேர் பண்ணுறது வந்து தேவையற்றது. எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் இனி வர்ற காலங்களில் இதே மாதிரி தேவையில்லாமல் பேசிட்டு என்னது அடுத்து வந்து ஸ்டாலினோட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி இந்த எடப்பாடி இதெல்லாம் தேவையற்ற வேலை. என்னன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். இந்த திட்டம் எதனால் மாறுதல் செய்யப்பட்டது, எதனால் மீண்டும் அந்த திட்டத்தை துவங்கி வைக்க முதல்வர் வந்து என்னென்ன மாறுதல் செஞ்சாலும் பின்னாடி வெளியிடப்படும். அதற்கும் இதற்கும் முடிச்சு போட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இருப்பை காட்டுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதிமுகவை காலி பண்ணியதே திரு எடப்பாடி தான். வேற யார் காலி பண்ணணும்? யாராவது போய் அதிமுகலேருந்து போய் ஸ்டாலின் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்வாங்களா? யாராவது ஒரு துளியாவது முயற்சி செய்யுமா? அவர் எப்படி அந்த பில்டிங்குள்ளே போய் நின்று அந்த அதிமுக தலைமை அலுவலகத்துக்குள்ள எப்படி நடந்து போறாருன்னே தெரியல. அது அந்த கட்டிடமே வந்து புரட்சி தலைவர் வந்து அவருடைய சொந்த பணத்தில் வாங்கிய கட்டிடம். அம்மா வந்து அதை கட்டி காப்பாற்றிய கட்டிடம். அந்த கட்டிடத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் எப்படி போய் ஸ்டாலின் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சாருன்னே தெரியல. அது அதிமுக காலி பண்ணதே வந்து எங்களுடைய தமிழக வெற்றிகளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இவர் நடந்துக்கிட்ட முறை தானே. இவர் வந்து என்னைக்கு போய் ஸ்டாலின் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சு அந்த பேச்சுவார்த்தை நடத்தினாரோ அன்னைக்கே அந்த கட்சி முடிஞ்சிச்சு. யாராவது ஒரு அதிமுக தொண்டர் நீங்கள் போய் சுற்றி யார்ட்டே கேட்டு பாருங்க, என்னங்க நீங்களும் ஸ்டாலினும் திமுகவும் சேர்ந்து போய் ஓட்டு கேட்பீங்களா? யாருக்காவது புரியுமா? நீங்கள் போய் என்னைக்காவது அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து போய் ஓட்டு கேட்க முடியுமா? 2 பேரும் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து யாரும் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நாங்கள் அரவணைக்கிறதுக்கு எதுக்கும் நம்ம இல்லைங்க. யார் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒன்றிய அளவில் நகர அளவில் பகுதி அளவில் நிறைய பேர் அவங்களோட சொந்த விருப்பத்தினால வந்து சேர்றாங்க. அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக துளி அளவும் திமுகவிற்கு போக விருப்பம் இல்லாத அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் இன்னைக்கு ஒவ்வொரு நிமிடமும் வந்து நேரடியாக வந்து சேர்றாங்க. ஸோ அவர்களை நம்ம எப்படி தடுக்க முடியும்? ஸோ அவங்களும் பல வருஷம் 50 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் அரசியலேருந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அரசியலேருந்து 40 வருஷம் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அரசியலை விட்டு போக மனம் இல்லாமல் இன்னைக்கு தமிழக வெற்றிக்கழகம் உண்மையாக திமுகவுக்கு எதிராக நிற்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றிக்கழகம். அவங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு நினைச்சு வந்து சேர்றாங்க. அவங்க நாங்கள் எப்படி தடுக்க? அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த ஒன்றியத்தில் அந்த நகரத்தில் அந்தந்த இடத்துல போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அது யாருடைய தப்பு? எடப்பாடி பழனிசாமியோட தப்பு. நீங்கள் தொடராக 11 ஆண்டு தோல்வியை கொடுத்துட்டாரு. இன்னும் தோல்வியை நோக்கியே போயிட்டு இருக்காரு. ஒஸ்ட் டெசிஷன் தன்னை காப்பாற்றிக்கொள்ள தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கொள்ள ஸ்டாலினுடைய கைகோர்க்க நினைச்ச திரு பழனிசாமி அவர்களுடன் எந்த தொண்டர் கூட போவாங்க சொல்லுங்க? இல்ல அது அவர் தான் முடிச்சிட்டாரு. நாங்க யாரும் முடிக்கல. முடிச்சது திரு எடப்பாடி அவர்கள் தான். அதை மொத்தமா மூட்டை கட்டிட்டு அவர் சேலத்துக்கு கொண்டு போய் மூட்டையை கட்டி அதை அந்த பெட்டியை மூடி வைப்பாரை தவிர்த்து அவரை அதிமுக மொத்தமா முடிச்சு பெட்டியை கட்டி சேலத்துல கொண்டு போய் ஒரு பரன்ல வச்சிருவார். வேற ஏதாவது